அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கட் பீட்ஸ் சொல்லிட்டு ஒரு பீட்ஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன். மெட்டீரியல்ஸ் பற்றி சொல்லும் போதே சொல்லியிருப்பேன். கட் பீட்ஸ் சொல்லிட்டு அது நல்லா ஷைனிங்காக குட்டி குட்டியாக இருக்கும். டியூப் சைஸ் மாதிரி ஆனால் குட்டி குட்டியாக இருக்கும். அதுதான் வந்து கட் பீடு. இப்போ அதில் வந்து நம்ம எப்படி ஸ்டிச்சஸ் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுவும் குட்டி குட்டியாக இருக்கிறனால நம்ம வந்து ரெண்டாக கூட லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுவும் நார்மலாக எப்போ போல நம்ம எல்லா ஸ்டிச்சஸுமே என்னது பேசிக்ஸ் செயின்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். அதே மாதிரி நூல் எடுத்துட்டு 2 பீட் லோட் பண்ணிவிட்டு 2 பீட் வச்சு போட்டுடணும். அதுக்கப்புறம் அடுத்த 2 பீட், இந்த மாதிரி ரெண்டு பீடாக லோட் பண்ணி போடணும். நிறையா போட்டோம்னா நமக்கு வந்து தூக்கிக்கிட்டு ஒரு மாதிரி லூஸாக இருக்கும். அதனால தான் நம்ம 2 பீடாக போட்டு பண்ணோம்னா நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கும். ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் பார்க்க. அதுதான் இன்றைக்கி வந்து நம்ம அந்த பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுலேயே வந்து நான் பியர்ல் பீட் சொல்லிட்டு ஒயிட் கலரில் இருக்கும்ல, அதுவுமே யூஸ் பண்ணி நான் போட்டு காட்டியிருக்கேன். நான் வந்து ஒரே இதாக போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து அப்படி பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து கட் பீட் மட்டும் வச்சு ஒரு லைன் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து கட் பீடு ஒரு 4 கட் பீட் வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த ஒரு பியர்ல் பீட், அந்த மாதிரி அடுத்து இன்னொரு ஸ்டிச் நீங்களே தனி லைனாக போட்டு பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் அப்படியே சும்மா போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரே லைனில் வந்து எல்லாத்தையும் போட வேணாம். ஃபஸ்ட்டு கட் பீட் மட்டும் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அடுத்த இன்னொரு லைன் போட்டுட்டு ஒரு 4 கட் பீட், அதாவது 4 போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பியர்ல் பீட், அது மாதிரி அடுத்து இது மாதிரி போட்டோம்னா இது ஒரு மாடல் மாதிரி தான். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக இதெல்லாம் இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த டிசைனை நான் சொல்லி காட்டியிருக்கேன். இந்த மாதிரி இன்னொரு லைன் வந்து பியர்ல் பீட் வச்சு போட்டு பாருங்கள். அடுத்தது வந்து இந்த மாதிரி போட்டு பாருங்கள். இது வந்து ஹோம்ஒர்க். ஜிக்ஸாக் வந்து டைப் 1 சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த டைப்பில் தான் நம்ம இது போடணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் கோடு கூட போட்டு வச்சுக்கோங்க. கோடு போட்டு வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதுவுமே 2 பீடாக தான் லோட் பண்ணணும். அதுதான் அது சொல்லி காட்டியிருக்கேன். 2 பீடாக லோட் பண்ணிக்கோங்க. 2 பீடாக இங்கே ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே போட்டுட்டு நார்மலாக கீழேருந்து மேலே போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக்னா என்ன சொல்லியிருக்கேன், இன்னொரு குட்டி செயின்ஸ், அதெல்லாம் லாக்குன்னு சொல்லுவாங்க. மாதிரி மேலே போட்டு அதுக்கடுத்து கீழே கொண்டு வந்து நார்மலாக செயின்ஸ் போட்டு இன்னொரு லாக் போட்டு அப்புறம் மேலே இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக போடுங்க. இது பார்க்க அழகாக இருக்கும். இது ஒரு டிசைன். நான் சும்மா வந்து 2 போட்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லாங்காக போட்டு ஃபுல்லாக போட்டு பாருங்கள், பட்டு அனுப்புங்க. அதுக்கு நான் லாஸ்ட்டாக போட்டு நம்ம எப்போ போல வச்சுனா லாக் போட்டு எண்ணாட் போட்டோம். அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி இது என்னதுன்னா, ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே ஒரு 4 பீடு வருது அப்படின்னா 2 போட்டுட்டு அங்கேக்கெல்லாம் ரவுண்டாக ஒன்று மார்க் பண்ணியிருப்பேன். அது எதுக்குன்னா அங்கே வந்து ஒரு இது பியூர் பீடோ இல்லை உங்கள்கிட்ட கோல்டன் கலர் இருந்தால் கோல்டன் கலரில் பெருசாக இருக்கிறதே வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த கலருக்கு இந்த டியூப் கட் பீடுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒயிட் பியூர் பீடு யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்க நல்லா லுக்காக இருக்கும். அதனால் இந்த கலர் பீடு வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன். அதே மாதிரி தான் கீழேருந்து மேலே கொண்டு போயிட்டு ஒரு செயின்ஸ் போட்டு அதுக்கப்புறம் இந்த பியல் பீடை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். போட்டுட்டு அங்கே ஒரு லாக், அப்புறம் மறுபடியும் கீழே வந்துட்டு கட் பீட் கொடுத்துட்டு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் ஒரு பியல் பீட் போட்டுட்டு அங்கே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் ஒரு லாக் போட்டு இதே மாதிரி கண்டினியூவாக பண்ணுங்கள். இதுவுமே நான் வந்து ஒன்று தான் போட்டு காட்டி நீங்கள் ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிசைன் போட்டு பாருங்கள். இது வந்து செகண்ட் மாடல். தேர்ட் மாடல் என்னதுன்னா, நம்ம மேலே ஃபஸ்ட் ஒன்று போட்டோம்ல ஜிக்ஸாக்கில் வந்து பியல் பீட் யூஸ் பண்ணாமல் வெறும் கட் பீட் மட்டும் போட்டு அதுலேயே வந்து நம்ம இப்படியும் பண்ணலாம். அதாவது இந்த கேப் இருக்குல்ல, ட்ரையாங்கிள் ஷேப்பில் நடுவில் வந்து கேப் இருக்குல்ல, அதில் வந்து இந்த மாதிரி நம்ம பியல் பீட் கொடுத்தோம்னா இன்னுமே பார்க்க லுக்காக இருக்கும். அப்போ ஒரு பியூர் பீட் கொடுத்துட்டு நம்ம அடுத்தது போகும்போது ஒரு எண்ணாட் போட்டால் தான் நம்ம அடுத்தது கொண்டு போக முடியும். இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம எண்ணாட் போடாமல் இந்த டைப் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு பீட் மட்டும் யூஸ் பண்ணுறோம், ஒரு பியூர் பீட் மட்டும் யூஸ் பண்ணுறோம், ஒரு ரவுண்ட் பீட் மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா செயின்ஸ் போட்டுட்டு இன்னொரு லாக் பக்கத்துலேயே போட்டு மேலே எடுத்தோம்னா அப்படி ரவுண்டாக இருக்கும்ல, அதை என்ன செய்யணும்னா அந்த ரவுண்டு பீடு இருக்குல்ல, பியல் பீடோ நார்மல் பீடோ, அதை வந்து இப்படியே அந்த ரவுண்ட் ஃபுல்லாக அதுக்குள்ளே பீடை சுற்றினாப்பில் வச்சு கீழே இழுத்தோம்னா அது லாக் ஆகும். அதாவது நாட் மாதிரி அது லாக் ஆகிக்கிறோம். நமக்கு வந்து அடுத்தது நம்ம எண்ணாட் போடாமையே அடுத்த பீட்டுக்கு போயிட்டு நம்ம பண்ணலாம். இப்போ ட்ரெஸ்லாம் இது பண்ணுறோம், ஒர்க் பண்ணுறோம், ப்ளவுஸ்லாம் ஒர்க் பண்ணுறோம், அப்போ அங்கங்கே அந்த ஒரு பீடு வந்து கொடுக்குறோம், புட்டாஸ் மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஒரு பீடு கொடுக்கும் போது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். நான் போடுறத பார்த்தா நான் எப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.